இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமானவர். ஆதலால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தமானவர்களாக இருப்போம். வேத வாக்கியங்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, நான் பரிசுத்தராக இருப்பதால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றால். ஒரு மனுஷன் தவறு செய்துவிட்டால் அந்த தவறு மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் சில பாரம்பரியமான பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் அந்த பலிகளுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். மேலும் குற்றமில்லாத அவரையே நமக்கென்று சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டோம். நமக்கென்று காணிக்கையாக பலியாக ஒரே தரம் அவரையே அர்ப்பணித்து விட்டார். நம்மை மீட்டெடுக்க பொன் வெள்ளி இவைகளெல்லாம் பிரயோஜனமற்றதாக இருக்கின்றது. ஒரு மனுஷனை மீட்க ஒரு மனுஷனுடைய இரத்தமே தேவைப்பட்டது. மாசற்றதும் குற்றமற்றதுமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை மீட்கும்படியாக சிந்தப்பட்டது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.